ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எருக்கஞ்செடியினுடைய மருத்துவ பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு இலை இருந்தால் போதுங்க, கால் வலி மூட்டு வலி பறந்து போகும். கால் வலி பாத வலி என்று ஓயாத உழைப்பதனால இது போன்ற வலிகளெல்லாம் அனுபவித்து வருபவர்களுக்கு இந்த ஒரு இலை மிக சிறந்த இலைங்க. இந்த இயற்கையில் அற்புதமான நன்மையை செய்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? நம்பிதாங்க ஆகணும். எருக்கஞ்செடி இலைக்கு இந்த கால் வலி பாத வலி இருக்கு இல்லைங்களா, அதை நீக்குவதற்கானுடைய ஆற்றல் இந்த எருக்கஞ்செடி இலைக்கு இருக்குங்க. சில பேருக்கு நீரிழிவு நோயினால் பாதத்தில் நீர் வடியும். அந்த நீர் வடிதல் பிரச்சனை கூட இந்த எருக்க இலை உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரும். இந்த நீர் வடிதல் பிரச்சனைக்கு இந்த எருக்க இலை ஒன்று போதுங்க. இந்த ஒரே ஒரு இலை மட்டும், எருக்கை செடி இலை மட்டும் போதுமானது. கால் வலி பாத வலி இருப்பவங்க நீங்கள் காலணி போடுறீங்க இல்லைங்களா, அந்த காலனியுடைய இடையில் வைத்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா, ஒரு வாரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் வலி பாத வலி இருக்கவே இருக்காதுங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். கிராமத்தை பார்த்தீங்களா, இன்றைக்கும் இந்த முறையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எருக்கஞ்செடியின் இலைகள் மட்டும் இல்லைங்க, அதனுடைய பூ வேர் பட்டை ஆகிய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சருமத்தில் ஏற்படும் படை சொறி சிரங்கு இதற்கும் இது பயன்படுங்க. எருக்கஞ்செடியினுடைய இலைகளை நன்கு காய வைத்து அதை பொடித்து சருமத்தில் இருக்கும் புண்கள் மேல் தடவினால் புண்கள் ஆறும். குதிக்கால் வீக்கம் இருக்கிறவங்க ஒரு பழுத்த இலையை எடுத்துக்கோங்க. அதை அந்த குதிக்கால் வீக்கத்தின் மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு சுட்ட செங்கலை நல்லா சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை காலை வச்சோம்னா நமக்கு அந்த குதிக்கால் வீக்கம் குணமாகும். அந்த குதிக்கால் வீக்கத்தை ஒத்தடம் போல் ஒத்தி அந்த செங்கல் மேலே வச்சு எடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த வீக்கம் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, கிராமத்தில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் முள் குத்திடும். முள் குத்திடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த எருக்க இலையை உடச்சி அதனுடைய பால் அதில் விடுவாங்க. விட்ட உடனே வலி குறைவதோட அந்த முள் குத்திருக்கீங்களா, அந்த முள்ளும் உங்களுக்கு வெளியே வந்துடும். அவ்வளோ பயனுள்ள ஒரு எருக்க இலைங்க. அதனால் நம்ம இந்த எருக்க இலையை பயன்படுத்தி பயன்பெறுவோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இயற்கை இலை இருக்குது இல்லைங்களா, அதை நெருப்பில் போட்டு எரித்து அதில் வர அந்த புகையை நம்ம சுவாசிச்சோம்னா நமக்கு மார்பு சளியும் அந்த ஆஸ்துமா இருக்கு இல்லைங்களா, அதுவும் நமக்கு கட்டுப்படும். நம்ம உடம்பில் ஏதாவது கட்டி இருந்தால் நம்ம இந்த அந்த எருக்கஞ்செடி இலையை நெருப்பில் காட்டி அந்த கட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கட்டினால் உடனே அது பழுத்து அந்த கட்டிகள் உதிர்ந்து விடும். எலிக்கடி கூட இந்த இலையை மருந்தாக தருவாங்க. காது வலி எடுத்தாலோ அல்லது சீழ்வடிந்தாலோ இந்த இலையினுடைய சாறில் வசம்பு, பெருங்காயம், லவங்கம், பூண்டு ஒரு 5 கிராம் அளவு எடுத்து நல்லா காய்ச்சி நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். பிறகு நமக்கு காது வலித்தாலோ இல்லை சீழ்வடிந்தாலோ ஒரு சில துளிகளை நீங்கள் காதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், வலியும் நீங்கும். இந்த செடியினுடைய பட்டைகளை உலர்த்தி இந்த யானைக்கால் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கும் தருவாங்க. பாம்பு கடித்தாலும் இந்த இலையை முதலுதவியாக பயன்படுத்துவாங்க. பாம்பு கடித்து விட்டால் என்ன செய்வாங்கன்னா, அந்த வெற்றிலையில் இந்த எருக்கம் பூ இருக்கு இல்லைங்களா, அந்த எருக்கம் பூவை மடித்து கொடுத்து விழுங்க சொல்லுவாங்க. அது விஷம் ஏறாமல் தடுக்கும். இதன் மூலம் இப்போது இந்த எருக்கஞ்செடியினுடைய பயன்களை நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.